ஓப்போல இருந்து ஒரு மொபைல் வாங்கணும் ஆல்ரவுண்டரா எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா OPPO F25 Pro அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டா சில ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, வாட்டர் ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு சில குறைகளுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் OPPO F25 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான சில ஃபீச்சர்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் மொபைலில் எவ்வளோ சார் வேல்யூ இருக்குது, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ப்ரைஸு, பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட் வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு TPU டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை கையில் ஹோல்டு பண்ணும்போது சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. எவ்வளோ வெயிட், திக்னஸ் எல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஸை போட்டு பார்த்தேன், நல்லா ஃபிட் ஆகுது, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட் 67 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது காம்பாக்டாக வெயிட்லெஸ்ஸாலாம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வெறும் 7.54 mm தான் இருக்கு. வெயிட் 177 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட் வெயிட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பெசல்ஸா ஒரு ஃபுல் வியூ இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே கிடைக்கிறனால போன் பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுமே இல்லாம இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் பெருசா வந்து வெயிட் இருக்கிற ஃபீலும் இந்த மாதிரி இல்லாம காம்பாக்டா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. என்ன ஒரு குறை அப்படின்னா பேக் பேனல் ஃபுல்லா வந்து பிளாட்டான டிசைனா கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கர்வா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கையில ஹோல்டு பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக் சைடோட டிசைன் அப்படின்னு வரும்போது ரெண்டு டிஃபரெண்டான கலர்ல வருது. நம்ம கையில இருக்கிறது ஓஷன் ப்ளூ அப்படின்ற கலர்ல இருக்கு. லைட்டா மொபைலை ஷேக் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி கடல் அலை மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ டிசைன் வந்து சூப்பரா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சா கூட ஸ்மெட்ஜஸ்லாம் எதுவுமே வரல. அண்ட் இது இல்லாம இன்னொரு லாவா ரெட் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு இது கிளாசி ஃபினிஷ்ல இருந்தாலும் கூட இது கிளாஸ் கிடையாது. டிசைன்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் IP65 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம வந்து தண்ணியெல்லாம் பட்டுருது அப்படின்னும் போது போனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பட் அதுக்குன்னு டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. நான் ஸ்ப்ரே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபோன் நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு காம்பாக்டான டிவைஸ், வெயிட் கம்மியா இருக்கு, IP ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பெஸ்ட் தான். அதே சமயம் நிறைய பேர் காம்பாக்டான ஃபோன்னா டிஸ்பிளே சைஸ் சின்னதா வந்துருமோன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த பெசல்ஸ்லாம் குறைச்சனால தான் இந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச், நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான். ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR 10+ சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்லாம் கூட நீங்கள் HDR வீடியோஸ்லாம் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செலக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 60 Hz, 90 Hz, 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நான் லைவாகவே செட் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல்மே கொடுக்குது. நீங்கள் தாராளமாக ஆட்டோ செலக்டே வந்து சூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்வைஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1100 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர்லையும் சரி அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா போனை நல்லாவே வியூ பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இதுல சூப்பரான ஒரு விஷயம், இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எனக்கு ஹைலைட்டா பிடிச்சது இந்த கஸ்டம் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அழகா டிரா பண்ணுங்க அப்படின்னா சிமிட்ரிக்கா அப்படியே வந்து அது டிரா ஆகி வருது. அதை அப்படியே டிக் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி டிரா பண்ணீங்களோ அது ஒரு அனிமேஷனாகவும் வர்றது. நம்மளே வந்து கஷ்டமா பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க OPPO ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக்கா இருக்கட்டும், ஒரு பக்காவான டிஸ்பிளேவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் பெசல்ஸ்லாம் கம்மியா கொடுத்துருக்கனால நமக்கு ஒரு ஃபுல் வியூ இருக்கக்கூடிய ஒரு பெட்டரான டிஸ்பிளே தான் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அன்லாக் நல்லாவே ஃபாஸ்ட் ஆகுது, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. என்ன ஒரு விஷயம், பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மேல தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குயிக்கா அன்லாக் ஆயிருது. சப்போஸ் நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு லோ லைட்டா இருக்குன்னா கூட நல்லாவே ஃபேஸை வந்து ஃபைன் பண்ணிட்டு குயிக்கா வந்து அன்லாக் ஆயிருது. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5G அப்படின்னு சொல்லும் போது லிங்க் பூஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நார்மலாக இந்த லிஃப்ட்ல எல்லாம் நம்ம போயிட்டு வெளியில வர்றோம் அப்படின்னும் போது திருப்பி சிக்னல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
அதெல்லாம் குயிக்கா வந்து கேப்சர் பண்ணி சிக்னலை உடனே வந்து நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். 360 ஆண்டனா டிசைன் பண்ணியிருக்கோம். இதனால சிக்னல் வந்து நல்லாவே பெட்டரா உங்களுக்கு கிடைக்கும். தடையே இல்லாம ஃபோன் கால்ஸ் பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. ரியலா இந்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா தேவையான ஒன்று தான். அண்ட் பாட்டம்ல மைக்கு, டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குலாம் ஸ்டீரியோ கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அது இல்லாத எனக்கு ஒரு குறையா தான் தோணுது. ஆனா சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் லவுடரா இருக்கு. இதை நம்ம கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 300 வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன 100 இருக்க இடத்துல 3 மாத்திட்டீங்கன்னா 300 வரப்போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் லவுடரா சவுண்ட் வச்சு சாங் பிளே பண்றேன், எப்படி இருக்குன்றதை கேட்டு பாருங்க. கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம லவுடரா கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. OS அப்படின்னு வரும்போது இவங்களோட கலர் OS 14 ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்துக்கான அப்டேட் வரைக்குமே வந்துருச்சு. அதையும் தாண்டி இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில ஹைலைட்டான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தது. ஜஸ்ட் உங்களோட போட்டோ மட்டும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களை மட்டும் செப்பரேட்டா எடுத்துரும். இதே மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் கட் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுலயே காப்பி, ஷேர், சேவ் எல்லாம் ஆப்ஷன் செப்பரேட்டா வந்துருது, ஈஸியா இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் ஃபைல் டாக் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த போட்டோ வேணுமா, இதை லாங் பிரஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல் டாக் ஆப்ஷன் வந்து சைட்ல இருக்கும், அது கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா போதும், அப்படியே அந்த போட்டோ வந்து செப்பரேட்டா சேவ் ஆயிரும். இது மட்டும் இல்ல, சப்போஸ் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கூகுள் குரோம்ல பார்த்துட்டு அதை காப்பி பண்றீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டையும் இழுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னா தனியா சேவ் ஆயிரும். ஸ்மார்ட் டச் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மேல இருக்க இமேஜ் செப்பரேட்டா வேணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்ல டெக்ஸ்ட்டை வந்து நார்மலா காப்பி பண்ணோம் அப்படின்னாலும் காப்பி பண்ணி அதையும் அந்த ஃபைல் டாக்குள்ள வந்து சேவ் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டக்கு டக்குன்னு ஃபைல்லாம் அக்சஸ் பண்றவங்களுக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் ஓப்போட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னொரு ஓப்போ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்க்ரோனைஸ் ஆகி ஃபைல் டாக் அதுலயுமே வந்து இந்த இமேஜ் எல்லாம் காட்டுது. ஸோ அதுவுமே நல்ல ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஓப்போனாலே கேமரா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் சோனியோட IMX 615 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அப்பேச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2.4 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த போட்டோ சாம்பிள்ல எனக்கு முக்கியமா இம்ப்ரெஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா போட்டோ நல்லாவே வைடா கிடைக்குது. இதனால குரூப் போட்டோ எடுக்க மட்டும் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மள எடுக்கும் போதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது, செம ஹைலைட்டா இருக்கு. ஸோ இதனால செல்ஃபிலேயே பாத்தீங்க அப்படின்னா வைடா போட்டோஸ் எடுக்க முடியுது, வீடியோஸ் எடுக்க முடியுது. அண்ட் அதே மாதிரி எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டரா பண்ணிட்டு உங்களுக்கு போர்ட்ரேட் போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான போட்டோ அவுட்புட் வருது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் OV64B சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.7 கொடுத்திருக்காங்க. இதோட ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. எனக்கு குறிப்பா ரொம்ப ஹைலைட்டா தோணுது பாத்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே நல்லாவே ஒரு கிளியரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது, டீடைலிங்கா இருக்கு. போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ போட்டோ எடுக்க கொடுத்திருக்காங்க. அது எப்பயும் நம்ம யூஸ் பண்ண போறதுல ஒரு சில போட்டோ சாம்பிள் செக் பண்ணி பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் சோனியோட IMX 355 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் 112 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1080p 60 FPS இல்லாட்டி 30 FPS எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா வீடியோ வந்து பெஸ்டா இருந்தாலும் கூட இதுல ஒரு குறை பாத்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட் இல்லாம கொடுத்திருக்காங்க. ஸோ அது கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாவே ஸ்டேபிளா இருந்திருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு EIS மட்டும் தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஒரு சின்ன குறையா இருக்கு. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வந்து கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேட்டரி லைஃப் தாராளமா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது நார்மல் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி சார்ஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் சொல்றது 30% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அதுவே 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 48 நிமிஷத்துல 100% சார்ஜ் ஆயிரும்ன்றாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பா இது சூட்டபிளா இருக்கும். பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X ரேம் டைப் 8GB ரேம் வேரியன்ட். அதுவே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. இது இல்லாம 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட
ஸ்டோரேஜோட இன்னொரு மொபைலுமே இருக்கு. சப்போஸ் டைனமிக் ரேம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் ரேம் வந்து 8GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அன்டு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் லைவா நான் எடுத்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் 6 லட்சத்துக்கு கிட்டக்கே வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ரேம், CPU, ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ற விதமா 1080 இன்ஜின் அப்படின்னு சொல்லி இதுலயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூட பர்ஃபார்மன்ஸை அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணாலும் கூட பேட்டரி லைஃப் எஃபிஷியன்ட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரியும் கொடுக்குறது. ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரேமை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயத்தையுமே இந்த 1080 இன்ஜின் வந்து பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இதனால் இப்போ தெரிகிற டிஃபரன்ஸை விட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் மொபைலை யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு மொபைல் வாங்கினா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குமோ அதே ஃபீலோடய நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கேம் பிளே மல்டி டாஸ்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கேம் பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்கள் கேம் பிளே பண்ணோம் அப்படின்னாலும் கூட தாராளமாக இதில் வந்து பண்ண முடியும். ஓவராலாக மொபைலை பற்றி எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறைகள் சின்ன சின்னதாக அங்கங்கே இருந்தது, நான் எல்லாத்தையுமே கிளியராக வீடியோவில் சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை கூட வீடியோ பாருங்க. மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே வைஸுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் டீசென்ட்டாக இருக்கு, கேமராவும் நல்லா இருக்கு. ஒரு ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலுக்கான ஃபீல் நல்லாவே கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.